முதல் குடல் சுத்தி அப்படிங்கிறது வருஷத்திற்கு ஒரு முறை நாம் செய்து கொள்ள வேண்டிய குடல் சுத்தி. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர் அவர்களை போய் சந்தித்து நாடி பார்த்து உங்கள் உடம்பு வாதமா பித்தமா கபமா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதலுடைய அடிப்படையில் ஸ்நேகபானம்னு சொல்லக்கூடிய 7 நாட்களுக்கான கழிவு நீக்க சிகிச்சை தான் இன்றைக்கு குடல் சுத்தி பெறுவதற்கான, குடல் புத்துணர்ச்சி பெறுவதற்கான முதல் பெரிய சிகிச்சைன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த ஸ்நேகபானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலுடைய அமைப்பை பொறுத்து, நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை பொறுத்து, நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை பொறுத்து முதல் நாள் 30 மில்லி, 2ஆம் நாள் 45, 60, 75, 90, கடைசியாக 6ஆம் நாள் 105 மில்லி அந்த நெய் மருந்து நம்ம உடலை பொறுத்து, வாதபித்த கபத்தை பொறுத்து மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய இந்த நெய் மருந்தை உள்ளுக்கு எடுத்து 7ஆம் நாள் காலையில் பேதிக்கு மருந்தெடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு முதல் முயற்சி அப்படிங்கிறது தான் உடல் சுத்தி, குடல் சுத்திக்கான முழுமையான சிகிச்சைன்னு சொல்லுவோம். இதை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தவறாமல் செய்யணும். எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இதய நோய் இருக்குது, புற்றுநோய் இருக்குது, மூல நோய் இருக்குது, என்ன வகையான நோயோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான்.